ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 days அவுட்டிங் போகிறேன். எங்கே போகிறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டே வாங்க, என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எங்கே போகிறோங்கிற சஸ்பென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நத்தம் தாண்டி நான் ஸ்டாப்பாக வத்தலகுண்டு வந்துட்டேன். வத்தலகுண்டு தாண்டி கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா டெங்குவார்பட்டின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. பைபாஸ் ரோட்டு மேலே டெம்பிள் சிட்டி இருக்குது. ஸோ பேக் வியூ சூப்பராக இருக்கும். இந்த லாங் ட்ரைவ் வந்தவங்க இங்கே கொஞ்சம் நேரம் டெம்பிள் சிட்டிக்கு வந்துட்டு டீ காஃபி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மற்ற ட்ரைவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் அருமையாக இருக்குது. மோடி மட்டும் ஏறிட்டேன். பல என்ட்ரன்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுலேருந்து நம்மளுடைய த்ரில்லிங்கான ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம போடிமெட்டு தாண்டி கேரளா பார்டர் செக் போஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ நம்ம ஊர் வெயில் அப்படியே சேஞ்ச் ஆகி பாருங்கள், கிளைமேட் பாருங்கள். அப்படியே மைல்டான வெயிலும் அப்படியே ஜிலு ஜிலுன்னு காற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் மூணார் வந்துட்டோம். மூணார் வந்தோடனே நல்லா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாருடைய அட்வென்ச்சர் பார்க்கு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிற்கிறது மூணாருடைய அட்வென்ச்சர் பார்க்கு. இது மூணாறுலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டரு அட்வென்ச்சர் பார்க்குங்கிறது. ஒரு ஆளுக்கு உள்ளே 1000 ரூபாய் டிக்கெட்டு. இந்த அட்வென்ச்சர் பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜிக்சாக்காக இருக்குது. மேலே ஏறி இறங்குறதுமா இருக்குது. இறங்குற ஈஸியாக இறங்கிடுறேன். ஏறையில் மேமூச்சு கீமூச்சு வாங்குது. ஏறி வந்த பாதையை பாருங்கள். அடுத்து நம்ம அட்வென்ச்சர் பார்க்கில் அடுத்து பார்க்குறது ஹேங்கிங் பிரிட்ஜ். ஹேங்கிங் பிரிட்ஜ் நடந்து வர்றோம். எதையும் பிடிக்காம தான் நடந்து வர்றேன். இந்த அட்வென்ச்சரே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம கார் பார்க்கிங்லேருந்து அப்படியே கீழே டிக்கெட் வாங்கிட்டு கீழேருந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக இறங்குற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மேலேருந்து வந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒன் பை ஒன்னாக இந்த இது வர்றான். அதே மாதிரி இந்த கேமுக்கு வர்றான். இது வழியாக வந்தான். இப்போ அப்படியே நடந்து பாருங்கள். இது வழி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 600 மீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம எல்லா விளையாட்டும் பார்த்து முடிச்சு விளையாண்டதுக்கப்புறம் ஜீப் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மளை கூட்டிகிட்டு போய் மேலே விட்டுறாங்க.
அதில் சின்ன பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, அருமையாக இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த ஒன்று ஒன்று வேலைங்கிறது அவங்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து மூணாறில் வந்து இப்போ மழை வர்றாப்புல வேறு இருக்குது. இந்த ஒண்டர்லேண்டில் பிள்ளைங்கள்லாம் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. இப்போ எங்களை கூட்டிகிட்டு போய் மேலே விட்டுருவாங்க. மூணார் ஒன்றரை பார்த்து முடிச்சிட்டா. இங்கே வர்ற டைமிங் காலைல ஒரு 10 மணிக்கு தான் கரெக்டாக இருக்கேன். மத்தியானம் வந்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு வந்துடுங்க. வந்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு க்ளோசிங்க, 5 மணிக்கு பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ஒன்றரை போயிட்டு வந்துட்டு நம்ம 4:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் சாப்பிட இங்கே வந்தேன். இது இருக்காப்புல ஸ்ரீ மகாவீர் ஹோட்டல்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே சாப்பிட வந்தோம். இங்கே எல்லாம் சாட் ஐட்டம் அந்த மாதிரி தான் இருக்கேன். ஓகே, கொஞ்சம் காஸ்ட்லி தான், டூரிஸ்ட் பிளேஸு. இப்போ நம்ம நிற்கிற இந்த ஸ்பாட் வந்து கேரளா ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு பிக்கஸ்ட் ஸ்பைசி கார்டன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கார் பார்க்கிங்லேருந்து 300 மீட்டர் இருக்குது கீழே டெப்த்தா. இல்லை ஒரு 100 மீட்டர் நம்ம ஜீப்பில் கூட்டு போகிறாங்க, ரவுண்ட் அடிச்சு காட்டுறாங்க. 200 மீட்டர் வந்து நம்மளை வந்து சுற்றி பார்க்குறது. உள்ள கைடெல்லாம் இருக்காங்க. நம்ம மூலிகை செடிகள், மூலிகை மரங்களை பற்றி நம்மளுக்கு அந்த மரங்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் நம்மளை அந்த கைடு சொல்கிறாங்க நம்மளுக்கு. இந்த ஃபார்ம்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா இதெல்லாம் நாட் அலவுடுன்ட்டாங்க. ஸோ அதனால் அந்த மூலிகை செடிகள், மூலிகை மரம்லாம் என்னால் காட்ட முடியலை. மூணார் ஃபஸ்ட்டு டிஃபன் வாங்குறதுக்கு எனக்கு வெளியில் வந்திருக்கா. ஒரே மழையாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இங்கே மூணாரில் வந்து லட்சுமி ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கே டிஃபன் வாங்க வந்திருக்கேன். மூணாருடைய நைட் வியூ. இப்போ நம்ம மூணாரில் உள்ள மறையருங்கிற வில்லேஜ் வந்து காந்தலூர், காந்தலூர் அதுலேருந்து மறையூருங்கிற வில்லேஜுக்கு நடுவில் யானை கிராசிங் ஆகிற இடம் பார்க்கலாம் த்ரில்லிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ரைட்டே போயிட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்பாட் வந்துடுறேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. மணி இப்போ கரெக்டாக 10:30 மணி. யானை கிராசிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம திருப்பி யானை வந்தால் பார்ப்போம். இல்லை அப்படின்னா கிளம்பிட வேண்டியதான். ஸோ இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரோடு வியூ பார்க்குறேன், பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டு இருக்க ஸ்பாட் வந்து மூணாரில் உள்ள மறையூர் டு காந்தலூர் ரோடு. இது இந்த ரோடு வழியாக தான் நம்ம போகணும். பட் இது ரொம்ப சிங்கிள் ரோடாக இருக்குது. இது வழியாக யானைகள் நிறைய கிராஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போகிற இந்த டைமிங் வந்து 10:30 மணி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு, இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக யானை கிராஸ் ஆகும்னு சொன்னாங்க. யானையை பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஒரு மனசு படபட தான் போயிட்டுருக்கேன். பட் நிறையா மான்கள் பார்த்தேன். அதை நம்ம லைட் அடிச்சோன்னா ஓடிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முயல் நிறையா இருந்துச்சு, காட்டு முயல்கள். அதையும் நல்லா எடுக்க முடியல, ஓடிடுச்சு. ஸோ யானைக்காண்டி வெயிட்டிங். யானை நம்ம போகிற ரோட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இதை ரெண்டு பார்ப்போம். இல்லை அப்படின்னா ஆந்திவே நம்ம வந்து ஹோம் ஸ்டே லீசென்டாவுக்கு போயிடணும். ஸோ வழிநடுக்க பார்த்துட்டே வந்தோம். யானைகள் எதுவுமே ரோட்டில் இல்லை. அதுக்கு இன்னும் ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது மழை பெஞ்சால் யானை ரோட்டுக்கு வராது, மழை பெய்யலனால தான் தண்ணி தேடி கீழே வரும்னாங்க. ஸோ ஆல்ரெடி அது காட்டில் தண்ணி கிடச்சிருக்கும். ஸோ யானை வரலை. யானை வரலைங்கிறதோட நம்ம சேஃபாக ரூமுக்கு போயிடுவோங்கிற ஒரு சந்தோஷத்தோடு போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம் வரப்போகுது. ஓகே, பாய் மக்களே, குட் நைட்.